வணக்கம் நண்பர்களே. வெளிநாடு சுற்றுப்பயணம் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் லண்டன், இப்போ முதல்ல ஜெர்மன் போயிருக்காரு, அடுத்து லண்டன் போகிறாரு. முதல்வருக்கு ஒரு சாதாரண குடிமகனாக அவருக்கு எனக்கும் அவர் முதல்வர் தான், அவரிடம் ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இதை கேட்பதினால் அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் முதலீட்டாளர்களை எந்த நம்பிக்கையில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகிறீர்கள்? இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் லண்டனோ ஸ்வீடனோ அல்லது ஜெர்மனியோ நீங்கள் போகலை. எதுக்காக போகிறீங்க? தமிழ்நாட்டுக்காக. தமிழ்நாட்டில் இயற்கை வளம் இருக்கிறது இல்லை, தொழிற்சாலை தொடங்க இடம் இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் வேறு விஷயம். திறன் சார்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்களா? திறன் கொண்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே மொத்தம் 2% தான். கிட்டத்தட்ட உங்கள் தந்தை காலத்தில் இருந்து 2 தலைமுறையை குடி அடிமைகளாக்கிவிட்டு எந்த மனித வளமும் சிறந்த மனித வளமும் இல்லாத ஒரு தமிழ்நாட்டிற்கு எந்த முதலீட்டாளர்கள் வருவார்கள்? யார் உங்களை அழைத்தது? இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒப்பந்தம் போடுறோம்னு. இது ஒன்றும் திமுக மேலே நான் வைக்கிற விமர்சனமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்களை பிடிக்காமலோ நான் சொல்லலை. திரு ஸ்டாலின் அவர்களின் தந்தை திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கி, வேற மற்றதெல்லாம் விட்டுருங்க, குடியாரலாக்கி 2 தலைமுறையை கெடுத்திருக்கிறீர்கள். மனித வளமற்று ஆற்றல் இழந்து குடியடிமைகளாகி ஒரே நேரத்தில் அரசாங்கம் தயாரிக்காத ஒரு மதுவை எங்கோ ஒரு கள்ளச்சந்தையில் வாங்கி குடித்து 67 பேர் இறந்து போன புகழ்மிக்க மாநிலம் தமிழ்நாடு. முன்னே அங்கே சாகலையா இங்கே சாகலையான்லாம் கேட்காதீங்க. நாங்கள் கொடுக்கும் வரி பணத்தில் நாங்கள் செலுத்தும் வரியில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடு செல்கிறீர்கள். ஒரு தரவுகள் வேண்டாமா? என்னிடம் இத்தனை தொழில் சார்ந்த மனித வளம் இருக்கிறது, துறைமுக வசதி இருக்கிறது, உள்கட்டமைப்பு வசதி இருக்கிறது. இதையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு துப்பு இல்லாமல் நம்ம இங்கே நாங்கள் போய் நிச்சயமாக சொல்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் போனது அரசு முறை முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு அல்ல. ஏன்னா இந்த தரவுகள் என்ன இருக்கிறது உங்கள்கிட்ட? உள்கட்டமைப்பு கிடையாது, சாலை வசதி கிடையாது. இருக்கு, எங்கேயாவது ஒரு 2 சிட்டியில் காட்டுவீங்க. வாழ்க்கை தரம் மேம்படாத நடுத்தர மக்கள், துப்புரவு, ஒரு நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய துப்புரவு தொழிலாளர்களை குப்பைகளை கூட கேவலமாக தூக்கி எறிந்து விட்டு நான் திரைப்படம் பார்க்க செல்வேன் என்று சொன்ன புகழ்மிக்க முதல்வர் நீங்கள். முதல்வரை கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் இதை கேட்கிறேன். எதிர்வினைகள் என்ன வேணாலும் வந்துட்டு போகுது. ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திறன் சார்ந்த தொழிலாளர்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடு அளித்த பாவம் உங்கள் தந்தையும் உங்களையும் சேரும். இல்லை அவர் வந்த உடனே மது விலக்கெல்லாம் கொண்டு வந்தாருன்னு புள்ளி ஓரங்கள்லாம் சொல்லுவீங்க. ஐயா, நீங்கள் திரும்ப வந்தீங்க. யார்? அவர் தான் மதுவை கொண்டு வந்தார். யார்? எம்ஜிஆர் கொண்டு வந்தார். வரலாறு ஏன் பேசாதீங்க அப்படிம்பாங்க. ஐயா, அவர் கொண்டு வந்தார், போயிட்டார் என்பது இல்லையே. நீங்கள் என்ன பண்ணீங்க? திறந்து விட்டு இன்னும் கேவலமாக போனீங்க. ஷாப்பிங் மாலில் வச்சுருக்கேன், கல்யாண மண்டபத்தில் டெம்பரரி கடை போட்டுக்கிறேன் அப்படின்லாம் நீதிமன்றமும் பொதுமக்கள்கிட்டேருந்து எதிர்ப்பு வரலை என்றால் நீங்கள் இதை அப்படி மதுவை பால் பாக்கெட் மாதிரி விற்றுருப்பீங்க. உங்களை கட்டுப்படுத்தியது பொதுமக்களின் கருத்து. நீங்கள் போயிருக்கிறது எங்கள் வரிப்பணம். ஆனால் நீங்கள் செலவழிப்பது ஊதாரித்தனம். உங்கள் மருமகன் சபரீசனுக்கும் உங்கள் மகள் செந்தாமரைக்கும் நீங்கள் தனியாக எப்படி எத்தனை நாட்டுக்கு வேணாலும் போங்க. யார் தனியானா நீங்கள் உங்கள் சொந்த பயணம் போங்க. இங்கிருந்து அவர்களை முதல்லையே அனுப்பிவிட்டு நீங்கள் பின்னால் சென்று டிஆர்பி ராஜாக்கெல்லாம் என்ன அனுபவம்? அவர் என்ன தொழில்துறை அமைச்சர்? இத்தனை தொழிலை ஒன்று அப்படியே 2 ஆக்கிட்டாரு. அவரை முதல்ல அனுப்பி ஏற்பாடு பண்ணுங்க. எத்தனை பேரை சந்திச்சிங்க? வெளிப்படையாக நீங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி நினைக்கிறேன், நீங்கள் திரும்ப வர்றீங்கல்ல, வெளிப்படையாக சொல்லுங்க. 10 விசா நமக்கு வருமானம் வந்திருக்கு. இதுக்கு போன துபாயிலேருந்து வருமானமும் வரல. ஒருவேளை அவங்க வந்தது இந்த முறை வந்த மாதிரி வேற ஏதாவது குழப்படி பண்ணி காட்டுறது. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறோம். நீங்கள் எங்களுடைய முதல்வர், முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நல்ல நோக்கத்தில் தான் சொல்கிறோம். தயவு செய்து எங்கள் பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்காதீர்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.